கொடையழகு அவரோட திருமணமே அழகு. மயக்கணும்னா ரங்கநாதர் நான் சொல்லல, மயக்கணும்னா ரங்கநாதன் தான், இதை நான் சொல்லலை அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கான்னு நான் சொன்னேன். திருவரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் ராப்பத்து உற்சவத்தில் அரங்கனை தரிசனம் செய்ய வந்த ஒரு மூதாட்டியின் உரையாடலில் ஒரு துளி இது. சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் தன் அழகிலே மயங்கச் செய்யும் அந்த அழகிய மணவாளன் நம்பெருமானுக்கு அனுதினமும் விழாக்கோலம். பூலோக வைகுண்டம், ஸ்ரீரங்கம், தென்னரங்கம் என்றெல்லாம் புகழ்பெறும் இந்த அதிசய அரங்கத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாக்களும் இங்கு பின்பற்றப்படும் வழிபாட்டு முறைகளும் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக நம்மை பின்னோக்கி அழைத்துச் சென்று நம்முடைய பாரம்பரியம், கலாச்சாரம் போன்றவற்றை பழமை மாறாமல் நம் கண்முன்னே நிறுத்தும் ஆடுகளம்தான் இந்த அரங்கனின் அதிசய அரங்கம் திருவரங்கம். திருவரங்கனின் திருவிழாக்களுக்கு மகுடம் சேர்ப்பது வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. முன்னும் பின்னுமாய் பகல் 10 ராப்பத்து என 21 நாட்கள் அரங்கனின் அரங்கம் கோலாகலத்தின் உச்சியில் களைகட்டி நிற்பதை வாழ்நாளில் ஒரு முறையாவது நேரில் சென்று அனுபவிக்க வேண்டும். அந்த பாக்கியம் இந்த வருடம் எனக்கு கிடைக்கப்பெற இந்த காணொளி தொகுப்பின் மூலம் உங்களோடு அதை பகிர்வதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. வாருங்கள், காணொளியை காண்போம். ராப்பத்து திருவாய்மொழி 10ஆம் நாள் உற்சவத்தின் மாலை வேளையில் 1000 கால் மண்டபத்தில் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் குவித்த கரங்களோடு அரங்கன் முன் வீற்றிருக்க, எதிரே திருமாமணி மண்டபத்தில் நம்பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளும் அற்புதமான காட்சி. பச்சைமா மலைபோல் மேனி, பவளவாய் கமலச் செங்கண், அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று அருளிய தொண்டரடிப் பொடியாழ்வாரும் இன்று நம்பெருமாளின் திருமஞ்சனத்தை கண்டு மகிழும் காட்சி. நம்பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளும் அற்புதமான காட்சியினை குவித்த கரங்களோடும் ஒருமித்த எண்ணத்தோடும் கண்டு மகிழும் பக்தர்கள் குழாம். பறந்து விரிந்து உயர்ந்து நிற்கும் அரங்கனின் 1000 கால் மண்டபம். அகலங்கன் வீதியில் வடக்கு மூலையில் அமைந்துள்ளது இந்த மண்டபம். அலங்கார வளைவுகளும் மின்னும் தோரணங்களும் 1000 கால் மண்டபத்தின் அழகுக்கு மெருகூட்ட, வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் ராப்பத்தின் போது இங்குள்ள திருமாமணி மண்டபத்திற்கு நம்பெருமாள் எழுந்தருளுவது வழக்கம். இந்த 1000 கால் மண்டபத்தில் 953 தூண்கள் மட்டுமே காணப்படுகிறது. 1000 கால்களை கணக்கில் கொள்வதற்காக இந்த விழாவின் போது மண்டபத்தின் முன் தென்னை மரங்களை கொண்டு 47 தூண்கள் அமைக்கப்படுகின்றன. திருமாமணி மண்டபத்தில்தான் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபனின் திருவாய்மொழி கேட்டு உகந்து அவ்வாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்து அருள்கின்றார் நம்பெருமாள். இந்த தருணத்தில் ஆழ்வார் பெருமான் பெருமாள் திருவடியில் சேர்க்கப்படுவார். ஆழ்வாரின் திருமேனி முழுதும் திருத்துழாய் சூழ்ந்திருக்க, இந்த நிகழ்வின் நிறைவுக்கு பிறகு குவித்த கரங்களோடு நம்பெருமாள் தனக்கு அளித்த பூமாலையினை தோளிலே தாங்கியபடி பரம பாக்கியனாய் காட்சியளிக்கும் நம்மாழ்வார். அழகிய மணவாளனின் திருநெற்றியிலே அழகு சேர்க்கும் கஸ்தூரி திருமண் காப்பு இன்று நம்மாழ்வாரின் திருநெற்றியிலே அரங்கனின் அருட்கடாட்சத்தை அள்ளிக் கொடுக்க, தரிசிக்க வந்த பக்தர்களுக்கு நம்மாழ்வாரின் திருத்துழாய் பிரசாதம் அளிக்கப்படும் உன்னதமான காட்சி. தான் அணிந்த மாலையினை நம்மாழ்வாருக்கு அளித்து எளியனாய் காட்சி தரும் நம்பெருமாள்.
இது ஒரு தனித்துவம் வாய்ந்த தருணம். நம்மாழ்வாருக்கு கிடைத்த அரங்கனின் அனுக்கிரகம். திருமாமணி மண்டபத்தில் வீற்றிருக்கும் நம்பெருமாளுக்கு எதிரே எழுந்தருளியிருந்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ஒவ்வொருவராய் புறப்பாடு கண்டருளி 1000 கால் மண்டபத்தின் முன்பகுதியை வந்தடையும் காட்சி. நம்மாழ்வாரும் திருமங்கை மன்னனும் உடையவரோடு அணிவகுத்து நிற்க திருமாமணி மண்டபத்திலிருந்து நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளப் போகும் அந்த அற்புதமான தருணத்தை ஆர்வத்தோடு எதிர்நோக்கியிருக்கும் பக்தர்கள். இனிமையான வேத கோஷம் நம் செவிகளை நிரப்ப படிப்பு கண்டருளி ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு மரியாதையாகி நம்பெருமாள் மூலஸ்தானம் சேரும் அற்புதமான தருணத்தை நெஞ்சில் நீங்கா இடம்பெறும் இந்த நிகழ்வை காண காத்திருக்கும் பக்தர்கள் குழாம். நம்மாழ்வாருக்கு அருமையான வெண்பட்டு இப்பொழுது சாற்றப்படுகிறது. நம்பெருமாளின் ஸ்ரீசட்டாரியை தரித்து கொண்டு ஆஸ்தானத்திற்கு எழுந்தருளும் நம்மாழ்வார். நம்மாழ்வாரைத் தொடர்ந்து ஏனைய ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் மரியாதை ஆகும் அற்புதமான காட்சி. வாருங்கள் கண்டு மகிழ்வோம்.
எத்தனை முறை சேவித்தாலும் நம்பெருமாளின் வடிவழகும் நடையழகும் தெவிட்டாத இன்பம் தரும். அவன் எழுந்தருளும் பாதையிலே ஓடோடி முன்னே சென்று நின்று அவன் வடிவழகையும் நடையழகையும் மீண்டும் மீண்டும் ரசிக்கும் பக்தர்களே இதற்குச் சான்று.